அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியன் வங்கியானது தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்தியன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் ஜூலை 7ஆம் தேதி முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்புத் தொகை, அதாவது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. இது நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கையாகும் என அந்த வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாகவும் எளிதானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கனரா வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவையும் ஏற்கனவே குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிக்காததற்கான அபராதத்தை நீக்கியுள்ள நிலையில் இந்தியன் வங்கியின் இந்த நடவடிக்கை மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்தியன் வங்கி மலிவு விலையில் கடன் வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தனது MCLR எனப்படும் கடன் வட்டி விகிதத்தில் 5 புள்ளிகளை குறைத்து அதை 9% அறிவித்துள்ளது. இந்த புதிய வட்டி விகிதம் ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த MCLR குறைப்பு கடன் வாங்கியவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நேரடியாக பலன் அளிக்கும் வகையில் உள்ளது. முன்னதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜூலை 1, 2025 முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளிலும் குறைந்தபட்ச சராசரி இருப்பை, அதாவது MAB பராமரிக்காததற்கான அபராத கட்டணங்களை நீக்குவதாக அறிவித்தது. கனரா வங்கிக்கு அடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்ட 2வது பொதுத்துறை வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கியாகும். மேலும் கனரா வங்கி தனது சேமிப்பு கணக்குதாரர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் வகையில் அனைத்து வகையான சேமிப்பு வங்கி கணக்குகளுக்கும் சராசரி மாத இருப்பு தேவையை நீக்கியுள்ளது. இதன் மூலம் சராசரி மாத இருப்பு தொடர்பான அபராதங்களை நீக்கிய முதல் பெரிய பொதுத்துறை வங்கி என்ற பெருமையை கனரா வங்கி பெற்றுள்ளது. சராசரி மாத இருப்பு என்பது ஒரு மாதத்தில் உங்கள் சேமிப்பு கணக்கில் பராமரிக்க வேண்டிய சராசரி தொகையாகும். வங்கிகளின் இந்த நடவடிக்கைகள் வங்கித்துறையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதுடன் அதிக மக்களை வங்கி சேவைகளை அணுகவும் நிதி ரீதியான பயனடையவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.